ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம். உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள அப்படின்னா இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்தி ஸ்டே ஹோம், ஸ்டே அலோன், ஸ்டே ஹாப்பி வித் ஆல்கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆல்கோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்குச்சந்தை முதலீட்டு பற்றிய விழிப்புணர்வுக்காக கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் கேடியா ஃபேமஸ் இன்வெஸ்டர் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2020. அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்கோ சிஸ்டம்ஸ். அதை ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணி நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் ராம்கோ சிஸ்டம்ஸோட ஓவரால் கூகுள் கிராஃப். இப்போ கரண்ட்ல ஒரு ஷேர் 434 ரூபாய்க்கு வர்த்தகமாயிருக்கு. இது என்ன செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் செக்டர். இந்த பங்கோட 52 வீக் லோ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 64 ருபீஸ். சுமார் 8 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கான காரணங்களை அதோட ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 2020 பொறுத்த வரைக்கும் இந்த பங்கோட இன்டென்சிக் வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 150. ஆனா இப்போ வர்த்தகம் இருக்க வேலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 432 ரூபா. இப்போ இந்த ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிகமா ஏறிடுச்சு. அதாவது 8 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ அதனால புது முதலீட்டாளர் இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் புதுசா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு நீங்க எடுக்கலாம். இந்த பங்கோட 52 ரூபா இறக்க எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 64 ருபீஸ். இன்னும் டீட்டெயிலாக ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ் இதுதான். அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ பிளஸ் 10 பாயிண்ட்ஸ். இப்போ இந்த 10 பாயிண்ட்ஸை ராம்கோ சிஸ்டம்ஸ் ஃபண்டமெண்டல்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ 150. பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு 7 to 9% இயர்லி க்ரோத் அடையும் அப்படிங்கிற அசம்ஷன் வச்சு கால்குலேட் பண்ண இன்ட்ரின்சிக் வேல்யூ 150. பட் இந்த ஸ்டாக் வந்து அதை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 211. ரெண்டை கம்பேர் பண்ணாலும் அதோட ஷேர் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டைம்ல வாங்கறதுக்கான வாய்ப்பு கூறுகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எக்ஸ்மார்க் கொடுத்துருக்கோம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சேல்ஸ் கடந்த 5 வருஷமா கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நல்ல விஷயம். இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 9.94. இந்த கம்பெனி லாபத்தில் தான் இங்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம். ஸ்டாண்ட் அலோன் கன்சாலிடேட்டட் நம்ம கன்சாலிடேட் பார்த்தா வேல்யூஸ் போட்டு. பிஇ ரேஷியோ 7க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகம். 7ல 14 இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ். 14 20 இருந்துச்சு அப்படின்னா ஓகே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியோட பிஇ ரேஷியோ 20க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த பங்கை முதலீடு பண்றதை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு குறைவு. அந்த வகையில் பாத்தீங்கன்னா ராம்கோ சிஸ்டம்ஸ் 43.54 இருக்கு. ஸோ இந்த பங்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பு குறைவு. இதுக்கு மேல அந்த கம்பெனி எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத எங்களுடைய சஜஷன். அதுக்கு தான் நாங்கள் எக்ஸ்மார்க் கொடுத்துருக்கோம். இந்த பங்கோட மார்க்கெட் கேப் அதாவது சந்தை மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1330 கோடி. இது வந்து நம்ம கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் கேப் கேட்டகரியில் வருது. டெப்ட் கடனை பொறுத்த வரைக்கும் 89 கோடி இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் கேட்டகரியில் வருது. தப்பு இல்லை. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ கடனுக்கும் மொத்த பங்குக்குமான விகிதம் 1க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லது. அந்த வகையில் இவங்களுக்கு 0.15 தான் இருக்கு. நல்ல விஷயம். ரிசர்வ்ஸ் கஷ்ட காலத்துக்கு தேவையான பணம் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 575 கோடி வச்சிருக்காங்க. நல்ல விஷயம். புக் வேல்யூ இவங்க கிட்ட இருக்க சொத்தை வித்து கடன் அடைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு 198 ரூபா தர அளவுக்கு கிட்ட சொத்து இருக்கு. நல்ல விஷயம். நெட் கரண்ட் அசட்ஸ் குறுகிய காலத்தில் பணமாக மாட்டக்கூடிய சொத்து எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 439 கோடி வச்சிருக்காங்க. நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க எந்த முதலீடும் பண்ணல. ஸோ அதனால நியூட்ரி சிம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஓவரால் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 9.5 ஓகே அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ கரண்ட்ல வந்து ஒரு ஓவர் வேல்யூடு ஷேர் 150 ரூபா பொருள் 432 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தா அது ஓவர் வேல்யூடு தானே. இப்போ இந்த ஷேர்ல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சுமார் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் இது கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஜூன் டைம்ல இவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து செப்டம்பர்லயும் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷேர் வந்து இந்த அளவுக்கு ஏறி இருக்கு. இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஜூன் மாசத்தை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய வேல்யூ வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஇ ரேஷியோவும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த ஷேர் வந்து இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து ஒரு பங்குல முதலீடு பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நல்ல பங்காக தேர்ந்தெடுத்து அதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஏறிடுச்சுன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் ஆஃப் நிஃப்டிஸ் நெகட்டிவ் ஆர் ஓவர் வேல்யூ. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது அதோடைய வேல்யூ வந்து ஓவர் வேல்யூடா இருக்கு. ஸோ அதனால இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்கள் கருதிருக்கோம். ஸோ நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கணும். நிஃப்டி பிஇ ரேஷியோ வந்து
34க்கு மேல இருக்கு. ஸோ இது இறங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சுட்டிக்காட்டு. அவர் ஒப்பீனியன் ஆஃப் தி ஸ்பீக். விஜய் கேடி அவர்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னு தெரியல. பட் இது வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். பட் அவர் வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில் வாங்கியிருக்காரு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பட் நீங்கள் 64 to 70 அந்த ரேஞ்சில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக் தான். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எப்போ விற்கலாம் அப்படிங்கிற முடிவுலாம் நீங்கள் சேஃப்டி இன்வெஸ்டர்ஸ் இப்போ கரண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஏறி இருக்கு, இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாம வந்து யாருமே கண்டுபிடிக்காத டைம்ல கண்டுபிடிச்சு அதை வச்சு வாங்கினா தப்பு இல்லை. பட் இந்த வருஷத்துல மட்டுமே அது வந்து கிட்டத்தட்ட 8 times ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல நாம போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா பண்ணுங்க, தப்பு இல்லை. விஜய் கேடியா அவர்கள் வந்து இந்த செப்டம்பர் குவார்டர்ல சுமார் 3 பங்குல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரோபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், தேஜாஸ் நெட்வொர்க்ஸ், ராம்கோ சிஸ்டம்ஸ். ராம்கோ சிஸ்டம்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். மீதி 2 விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் முடிஞ்சா அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். அதே டைமில் இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் இவர் லைக்கீஸ் அப்படிங்கிற கம்பெனியில் பெரிய ஸ்டாக்ஸை விற்றுருக்காரு. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நியூலாண்ட் லெபார்டரிஸ், சுதர்ஷன் கெமிக்கல், வைபவ் குளோபல் இதெல்லாம் இவர் ஷேரை விற்றுருக்காரு. என்னதான் நம்ம வந்து ஒரு முதலீட்டாளரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னாலும் நமக்குன்னு ஒரு தனி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிட்டு அதன் மூலிமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடு லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கண்மூடித்தனமாக அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நாங்கள் சொன்ன 12 பாயிண்ட்ஸை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்மூடித்தனமாக குறுகிய கால லாபத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணி எந்த முதலீடும் பண்ண வேண்டாம். அது வந்து நஷ்டத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். 1க்கு 2 டைம் நல்லா யோசிச்சு முடிவு. டிஸ்க்ளைமர், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஏன் வந்து பெரும் முதலீட்டாளர்கள் பங்கு மட்டும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த பொதுமக்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நோக்கம் தான் இந்த யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்மூடித்தனமாக எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். கட்டுக்குள்ள மட்டும் தர இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்கள் காரணம் தான். காரணம் இல்லாமல் ஒரு பங்கு ஏறாது, காரணம் இல்லாமல் ஒரு பங்கு இறங்காது. நல்லா தெரிஞ்சு எங்களை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இல்லை டெலிகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க் மூலிமா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வருகைக்காக நாங்கள் காத்துக்கோம். எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நாங்கள் ஒரு வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. ஸ்டார்ட் early, invest early, stay invested. Happy investing. ஜெய். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.